குமாரலிங்கம், மாரணீந்தல் மகாராஜா இவர்களை தொடர்ந்து பின்தொடர்வோம். வெல்கம் டு தமிழ் ஸ்டோரி கார்டன். அத்தியாயம் 17. இரும்பு இலகிற்று. விதி என்கிற விந்தையான சக்கரத்தை கொஞ்சம் பின்னோக்கி சுழலும்படி செய்வோம். மாரணீந்தல் உலகநாத தேவர் ஆங்கிலேயரை பழிவாங்கும் பொருட்டு தன் உயிரை காப்பாத்திக் கொள்ள சோலைமலை கோட்டை சின்ன அரண்மனையில ஒளிஞ்சிட்டு இருந்த நாட்களுக்கு போவோம். ஒரு மனிதன் சாதாரணமா தன் வாழ்க்கையில 15 வருஷங்கள்ல அனுபவிக்கக்கூடிய ஆனந்த குதூகலத்தை எல்லாம் 15 நாட்கள்ல அனுபவித்த உலகநாத தேவரோட அரண்மனை சிறைவாசம் முடியும் நாள் வந்தது. சோலைமலை மகாராஜா ஒரு நாள் மாலை தன்னோட மகள் மாணிக்கவல்லியிடம், பார்த்தாயா மாணிக்கம், கடைசியில் நான் சொன்னதே உண்மையாயிற்று. இந்த வியவஸ்தை கெட்ட இங்கிலீஷ்காரர்கள் மாரணீந்தல் ராஜ்யத்தை உலகநாத தேவனுக்கே கொடுக்க போகிறார்களாம். அந்தபடி மேலே கம்பெனியிடமிருந்து கட்டளை வந்திருக்கிறதாம். உலகநாத தேவனுடைய தகப்பன் கடைசி வரை போர் புரிந்து உயிரை விட்டான் அல்லவா? தகப்பனுடைய வீரத்தை மெச்சி மகனுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகிறார்களாம். அப்படி தண்டோரா போடும்படி மேஜர் துரை உத்தரவு போட்டிருக்கிறாராம். எப்படி இருக்கிறது கதை அப்படின்னு சொன்னாரு. இத கேட்டதும் மாணிக்கவல்லியோட முகத்துல உண்டான குதூகல கிளர்ச்சியையும் அவர் கவனிச்சாரு. அதற்கு பிறகு மாணிக்கவல்லி தாம் பேசிய மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தாமல் ஒரே பரபரப்புடன் இருந்ததையும், தூக்கம் வருகிறது அப்பா அப்படின்னு சொல்லி மாணிக்கவல்லி அங்கிருந்து போக பார்த்ததையும் கவனிச்சாரு. சரி அம்மா, தூக்கம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு போனாரு. ஆனா ரொம்ப தூரம் போயிடல, சற்று தூரத்துல மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் எதிர்பார்த்தது வீண் போகல. மாணிக்கவல்லி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அரண்மனையில இருந்து வெளியேறுவதை கவனிச்சாரு. அவள் அறியாம அவளை தொடர்ந்து போனாரு. பூந்தோட்டத்தோட மத்தியில இருந்த வசந்த மண்டபத்துல தன்னுடைய ஜென்மத்து வேஷத்துக்கு பாத்திரமான உலகநாத தேவரம் மாணிக்கவல்லி சந்திச்சதை பார்த்தாரு. அந்த சந்திப்புல அவர்கள் அடைஞ்ச ஆனந்தத்தையும் பரஸ்பரம் அவங்க காட்டிக்கொண்ட நேசத்தையும் கவனிச்சாரு. சற்று முன் தன் மகளிடம் சொன்ன செய்திய அவ உலகநாத தேவரிடம் உற்சாகமாக திரும்ப சொன்னதையும் கேட்டாரு. சோலைமலை மன்னருக்கு அடக்க முடியாத ரௌத்ரகாரமான கோபம் வந்தது. தம் மடியில செருகி இருந்த கத்தியை எடுத்து கையில வச்சுக்கிட்டாரு. அவர்கள் 2 பேரையும் ஏக காலத்துல கொன்றுவிட வேணும் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல அவருக்கு தோன்றினது. ஆனா மகள் மேல அவள் வச்சிருந்த பாசம் வெற்றி கொண்டது. எனவே மாணிக்கவல்லி திரும்பி அரண்மனைக்கு போன பிறகு உலகநாத தேவரை மட்டும் கொன்று விடுவது அப்படிங்கிற உறுதியோட பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்தாரு. இவனுக்கு ராஜ்யமா ராஜ்யம், இந்த சோலைமலை கோட்டைக்கு வெளியே இவன் போனால் அல்லவா ராஜ்யம் ஆள வேண்டும் அப்படின்னு மனதுக்குள்ள கருவிக்கிட்டாரு. அத்தகைய தீர்மானத்தோட அவர் மறைந்து நின்ன ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு ஒரு யுகமா இருந்தது. மாணிக்கவல்லியும் உலகநாத தேவரும் லேசில பிறந்து போகிற வழியாகவும் தெரியல. நேரமாக ஆக சோலைமலை மகாராஜாவோட குரோதமும் வளர்ந்து கொழுந்து விட்டு கொண்டிருந்தது. திடீர்னு மாணிக்கவல்லி விம்மு சத்தத்தை கேட்டதும் அவளுடைய தந்தையின் இருதயத்துல வேல் பாய்வது போல இருந்தது. இது என்ன? இவ்வளவு குதூகலமாகவும் ஆசையுடனும் பேசிக் கொண்டிருந்தவள் இப்போது ஏன் விம்மி அழுகிறாள்? அந்த பாதகன் ஏதாவது செய்து விட்டானா அப்படின்னு அவருடைய கையானது கத்தியை இன்னும் இறுகப்படுத்தது. பற்கள் நரநரவன்னு கடிச்சுக்கிட்டது. உதடுகள் துடித்தது. மூச்சு காற்று திடீர்னு அனலாக வந்தது. ஆனா அடுத்தாற் போல உலகநாத தேவர் கூறிய வார்த்தைகளும் அதன் பின் தொடர்ந்த சம்பாசனையும் அவருடைய கோபத்தை தணிச்சது. அது மட்டும் இல்ல, அவருடைய இரும்பு மனமோ இலகி விட்டது அப்படின்னே சொல்லணும். என் கண்ணே, இது என்ன? இவ்வளவு சந்தோஷமான செய்தியை சொல்லிவிட்டு இப்படி விம்மி அழுகிறாயே? ஏன்? ஏதாவது தெரியாதனமாக நான் தவறான வார்த்தைகளை சொல்லிவிட்டேனா? அப்படியானால் என்னை மன்னித்து விடு. பிரிந்து செல்லும் போது சந்தோஷமாகவும் முகமலர்ச்சியுடனும் விடை கொடு அப்படின்னு பரிவான குரல்ல சொன்னாரு மாரணீந்தல் மகாராஜா. ஐயா, தாங்கள் ஒன்றும் தவறாக பேசவில்லை. இந்த பேதையிடம் தாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. என்னுடைய தலைவிதியை நினைத்து நான் அழுகிறேன். எதனாலோ என் மனதில் ஒரு பயங்கர எண்ணம் நிலை பெற்றிருக்கிறது. தங்களை நான் பார்ப்பது இதுவே கடைசி தடவை என்றும் இனிமேல் பார்க்க போவதில்லை என்றும் தோன்றுகிறது. ஏதோ ஒரு பெரும் விபத்து, நான் அறியாத விபத்து எனக்கு வரப்போகிறதென்றும் தோன்றுகிறது.
அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இளவரசி விம்ம தொடங்கினான். இதை கேட்ட உலகநாத தேவர் உறுதியான குரல்ல, ஒரு நாளும் இல்லை மாணிக்கவல்லி, உன்னுடைய பயத்துக்கு கொஞ்சம் கூட ஆதாரமே இல்லை. நீ எதனால் இப்படி பயப்படுகிறார் என்று எனக்கு தெரியும். உன் தகப்பனாரை குறித்து தானே, அவருக்கு என் மேல் உள்ள துவேஷத்தினாலால் தானே உன்னை நான் பார்க்க முடியாமல் போகும் என்றுதானே எண்ணுகிறாய் அப்படின்னு கேட்டாரு. ஆமையா, அவருடைய மனதை நான் மாற்றி விடுவேன் என்று ஜம்மமாக தங்களிடம் கூறினேன். ஆனால் அந்த காரியம் என்னால் முடியவில்லை. என்னுடைய பிரயத்தனங்கள் எல்லாம் வீணாகவே போயின. தங்களை பற்றி நல்ல வார்த்தை ஏதாவது சொன்னால் அவருடைய கோபம்தான் அதிகமாகிறது. இப்போது கூட தங்களுக்கு ராஜ்யம் திரும்பி வரப்போவது பற்றி அவர் வெகு கோபமாக பேசினார். தங்களை பற்றி பேசுவதற்கே எனக்கு தைரியம் வரவில்லை அப்படின்னு சொன்னா மாணிக்கவல்லி. கண்ணே, இதை பற்றி உனக்கு சிறிதும் கவலை வேண்டாம். உன் தந்தையிடம் நீ என்னை பற்றி பேச வேண்டாம். ஏனெனில் நானே உன் பேச உத்தேசிக்கிறேன். மாரநீந்தல் ராஜ்யத்தை திரும்ப ஒப்புக்கொண்டதும் முதல் காரியம் நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? உன் தந்தையிடம் வந்து அவர் காலில் விழுந்து என் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளப் போகிறேன். உன்னை அடையும் பாக்கியத்துக்காக 1000 தடவை அவர் காலில் விழ வேண்டுமென்னாலும் நான் விழுவேன். ஆனால் அது மட்டும் இல்ல, என்னுடைய குற்றத்தையும் நான் இப்போது உணர்ந்திருக்கிறேன். அவரை நான் நிந்தனை சொன்னதெல்லாம் பெரும் தவறு என்று இப்போது எனக்கு தெரிகிறது. உண்மையில் அவர் சொன்னதுதானே சரி என்று ஏற்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்காரர்களை பற்றி நான் என்னவெல்லாமோ நினைத்திருந்தேன், அவதூறு பேசினேன். அப்படிப்பட்டவர்கள் தோற்றுப்போன எதிரியின் வீரத்தை மெச்சி அவனுடைய மகனுக்கு ராஜ்யத்தை திருப்பிக் கொடுக்க சித்தமாயிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட உத்தம புருஷர்கள்! ஆகவே உன் தந்தையிடம் நான் மன்னிப்பு கேட்டே கொண்டே ஆக வேண்டும். மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உன்னை எனக்கு மனம் செய்து கொடுக்கும்படியும் கேட்பேன். அதற்கு அவர் சம்மதிக்காவிட்டால் அவருடைய கைக்கத்தியால் என்னை கொன்றுவிடும்படி சொல்லுவேன். இது சத்தியம். அதோ வானவெளியில் மினுமினுக்கும் கோடான கோடி நட்சத்திரங்கள் சாத்தியாக நான் சொல்லுவது சத்தியம். இதையெல்லாம் கேட்டதும் சோலைமலை மகாராஜாவின் கரையாத கல்மணமும் கரைஞ்சிட்டது. அவருடைய இரும்பு இதயமும் உருகினது. கண்ணில கண்ணீரும் துளிர்த்தது. அதற்கு மேல அங்கு நிற்க கூடாது என்ற எண்ணமும் சத்தம் செய்யாம அரண்மனைக்கு திரும்பி சென்றார். அன்றிரவெல்லாம் அவர் கொஞ்சம் கூட தூங்கவே இல்லை. சோலைமலை கோட்டையில இன்னும் 2 ஜீவன்களும் அன்றிரவு கண்ணிமைக்கல. இனி சோலைமலை மகாராஜாவுக்கும் மாரநீந்தல் இளவரசனுக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பின்வரும் அத்தியாயங்கள்ல தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அத்தியாயம் 18ல உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த புதினத்தோட அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்கறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.